கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். இது அதை விட பெருசு ஜனநாயகம். சினிமா வந்து ரியல் லைஃப்ல இருக்க நிறைய விஷயத்தை ரெப்ளிகேட் பண்ணும். அதான் சொல்றேன். நீங்க ஒருத்தரை 4 பேர் சுத்துறாங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் அந்த ஒருத்தர் கூட 6 கோடி பேர் இருக்காங்க. நான் சொல்றேன் why not தாவேகா? ஏன் தாவேகாக்கு வாய்ப்பளிக்க கூடாது? விஜயன்னா எங்க குடும்பத்தில் ஒருத்தர், ஏன் அவர் நம்மளை ஆளக்கூடாது? இப்போ அதிமுகவும் கவுண்டர் அட்டாக் வராங்க, பாஜக வராங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் சொல்கிறோமே, we are very clear now. இன்னைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருப்பது திமுக. அவர்களை வீழ்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் தாவேகா. அந்த காலத்தின் கட்டாயத்துக்கு தான் தாவேகா உருவாகி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் காலத்தின் தேவைனா எங்களுக்கு திமுகவை எதிர்ப்பது தான் வேலை. மற்ற எல்லாரும் கேட்பாங்க. பட் அந்த பப்ளிக் ட்ராக்ல வந்து மூவ் ஆன் ஆகாததுனால ஒரு டவுன்ஃபால் இருக்கு அப்படின்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் தமிழகத்தில் கரூர் உட்பட எந்த இடத்துலயாவது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க இந்த பிரச்சனையில விஜயண்ணாக்கு எதிராக இல்லை இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல இந்த 6-8 மாதங்கள்ல விஜயண்ணா தாவேக்காக விழுந்துட்டாங்கன்னு பொலிட்டிக்கல் நரேட்டிவை தவிர வேற எந்த இடத்துலயும் அது இல்லை. அந்த ஒரு முகத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பெரிய படை வேணும்ன்றதை தான் நீங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. விஜயண்ணான்ற ஒருத்தரை எதிர்க்கணும்னா இவ்வளவு பெரிய படைய மேடையில கட்டி நிக்கணும், கையோட கை கோர்த்து நிக்கணும், இல்லாட்டி நம்மளால அதை ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தனியா நின்னா நம்ம எல்லாம் கால் தூசிக்கு ஆக மாட்டோம், ஒரு கூட்டமா நிப்போன்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்றீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் எங்க கூட வரவங்களுக்கு. அப்போ எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? இல்ல, அது ஜனநாயக பூர்வமான ஒரு வார்த்தை. நாங்க தெளிவா அந்த வார்த்தை நீங்க வச்ச ஜனநாயகம், நான் சொல்றேன் ஜனநாயகம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற நெருக்கடிகள் அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமா அரசியலுக்கு வரும்போது ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்றது புரியுது. ஆனாலுமே ஒரு பக்கம் ஜனநாயகன் படமாகட்டும், ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி ஆகட்டும், இப்போ ஏற்கனவே வந்து திமுகவை தான் கோட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்றனால. இப்போ அதிமுக பாஜகவையும் பேசுறதுனால ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக எல்லாமே சூழ்ந்து ஒரு கார்னர் பண்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதுல இருந்து எப்படி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து இது என்ன சினிமாவான்றது கேட்கறாங்க இல்லையா? இது அதை விட பெருசு ஜனநாயகம். சினிமா வந்து ரியல் லைஃப்ல இருக்க நிறைய விஷயத்தை ரெப்ளிகேட் பண்ணும். சினிமாவில் இருக்க நிறைய விஷயம் ரியல் லைஃப்ல ரெப்ளிகேட் ஆகும். மக்கள் ஆட்சி, இந்த ஜனநாயகம்ன்றது நீங்க பார்க்கக்கூடிய சினிமாவோட பெரிய மேஜிக். இந்த ஒருத்தர் எல்லாரும் சுத்தி போற நிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் யார் ஒருத்தனை ரியாலிட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க ஒருத்தரை 4 பேர் சுத்துறாங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் அந்த ஒருத்தர் கூட 6 கோடி பேர் இருக்காங்க. நான் சொல்றேன் அந்த 6 கோடி பேரை நீங்க 4 பேர் சுத்தி நிக்கிறீங்க. நான் சொல்றேன் இது இல்லைன்னு எப்படி சொல்ல போறீங்க? நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளை நான் அதைத்தான் சொல்றேன். அந்த கட்சியோ, கட்சி நிர்வாகிகளோ, அந்த கட்சி உயர்மட்ட குழுவோ, அந்த கட்சியை சார்ந்திருக்க ஒரு ஊடகமோ, இவ்வளவுதான் நீங்க சொல்ற அந்த கட்சி பலம். இந்த கட்சிகளுக்கு இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா அத்தனை கோடி வாக்குகள் என்னைக்கு அந்த கட்சிகள் பெற்றது? எந்த கட்சியாக இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர். ஒட்டு மொத்தமா இந்த ஆட்சிகளை வந்து நிர்ணயம் பண்றது மக்கள். அந்த மக்கள் விஜயண்ணா கூட இருக்கிறாங்கன்றதே உண்மையானால் இந்த கூட்டங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறேன். நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிர்வாகிகளோ, உயர்மட்ட குழுக்களோ, மீடியா நரேட்டிவோ. நான் சொல்றேன், நான் கிளைம் பண்றேன் 5.5 கோடி பேர் இங்க நிக்கிறாங்க இவருக்கு சப்போர்ட்டா. இப்ப சொல்லுங்க, இந்த 5.5 கோடி பேரால அந்த 10 லட்சம் பேரோட நரேட்டிவ் இழுத்த முடியாது. அப்ப அது சினிமா இல்ல, லார்ஜர் than லைஃப் ரியாலிட்டின்னு சொல்றேன். பட் இதேதான் சொல்லுவாங்க, திமுக கேட்டாலும் அதிமுக, பாப்போம். நான் சொல்றேன் நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க. அப்படி ஒண்ணு இல்லைன்னு நான் கிளைம் பண்றேன். அதை வந்து களத்துல நான் பாக்குறேன். நீங்க எதுக்கு இதை கூவி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை மக்கள் மனசுல ஏத்த ட்ரை பண்றீங்க. ஆனா மக்கள் என்னைக்குமே இதுக்கெல்லாம் விழுந்தது கிடையாது. ரொம்ப தெளிவான ஒரு நேர்கோட்டில் இருப்பாங்க. கேள்வி கேட்கிறவரை விடவும் பதில் சொல்றவரை விடவும் 1000 மடங்கு பலசாலிகள், புத்திசாலிகள் மக்கள். அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இதை they won't buy ன்னு நான் சொல்றேன். you are trying to sell something. அதை அவங்க வாங்குறாங்க இல்லைன்றது அவங்க இஷ்டம். அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் தான் நான் சொன்னேன். why not தாவேகா? ஏன் தாவேகாக்கு வாய்ப்பளிக்க கூடாது? விஜயன்னா எங்க குடும்பத்தில் ஒருத்தர், ஏன் அவர் நம்மளை ஆளக்கூடாது? ரெண்டாவது, இங்க இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் அவர் தானே இருக்காரு. அப்ப அவருக்கு ஏன் வாய்ப்பு அளிக்க கூடாது? அவருக்கு வாய்ப்பு அளிக்கும். இந்த கன்விக்ஷனை எப்படி நீங்க இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி நீங்க உடைக்க போறீங்க? வாட் இஸ் நியூ இன் திஸ்ன்னு கேட்கிறேன். Who is new in this? 2021 இருந்து என்ன பெரிய மாற்றம் இது நான் கேட்கிறேன். ஓகே, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரிஞ்சிட போகுது. பட் இந்த கவுண்டர் அட்டாக், ஏன்னா இது வரைக்கும் திமுகவோடவே அதிகபட்சமா பேசப்பட்ட பேர் அப்படிங்கும் போது இப்போ அதிமுகவும் கவுண்டர் அட்டாக் வராங்க, பாஜக வராங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க சொல்றோமே, we are very clear. இன்னைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருப்பது திமுக. அவர்களை வீழ்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் தாவேகா. அந்த காலத்தின் கட்டாயத்துக்கு தான் தாவேகா உருவாகி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் காலத்தின் தேவைனா எங்களுக்கு திமுகவை எதிர்ப்பது தான் வேலை. மற்ற எல்லாரும் கேட்பாங்க. காய்ச்ச மரத்துல கல்லடி படம் எல்லாரும் கேட்பாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும்?
அந்த ஒரு கதை சொல்லுவாங்க மகாபாரதத்தில். ஒரு குருவியோட கண்ணு, ஒரு பொம்மை குருவியோட கண்ணை எய்ம் பண்ண சொல்லும்போது ஒருத்தருக்கு மரம் தெரிஞ்சு, ஒருத்தருக்கு காடு தெரிஞ்சது, ஒருத்தருக்கு குருவி தெரிஞ்சது, அர்ஜுனனுக்கு குருவியோட கண்ணு மட்டும் தெரிஞ்சதுன்னு. அப்படி ஒரு அர்ஜுனன் தான் இங்கே இருக்கிற விஜயன். விஜயன்னாக்கா அந்த குருவியோட கண்ணு, அந்த சிவப்பு கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணு தான் தெரியுதுன்னா எங்களுடைய ஆம்பிஷன் எய்ம் ஃபுல்லாக தெளிவாக இருக்குது. நாங்கள் ஏன் அதை டிவியேட் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். ஸோ இட் இஸ் தாவேக்கா வர்சஸ் திமுக. திமுக வீழ்த்த வந்த தாவேக்கா வெற்றி அரிய நேரம், அவ்வளோ. அப்போ இந்த ஒரு லாஜிக் நீங்க சொல்றது எப்படி இருந்ததுன்னா, டில் கரூர் ஒரு வைப் இருந்ததா, ஒரு ஜோஸ் இருந்ததா, மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததா அப்படின்னு இருந்தது. இந்த ப்ராசஸ் கரூர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருந்தா ஒரு பெரிய இம்பேக்டா அது மாறி இருக்கும் அப்படின்னு நிறைய விமர்சகர்களும் அந்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஆனா அப்படி நடக்கல. அங்க ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டா இன்டர்னலா நிறைய வேலை நடக்குது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்கோம். பட் அந்த பப்ளிக் ட்ராக்ல வந்து மூவ் ஆன் ஆகாததுனால ஒரு டவுன்ஃபால் இருக்கு அப்படின்றாங்க. அத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து அந்த அந்த ஒரு துயர சம்பவத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற வகையில் கணக்கு போட்டு பார்த்தா அது என்ன அவ்வளவு பிளான்டா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் யோசிக்க தோணுது. இல்ல இந்த கிராஃப் நான் சொல்றேன். ஏன்னா அது என்கொயரி இருக்குன்றனால அது ஓகே. இந்த கிராஃப அந்த ஆக்கணும்ன்றதுக்காக நடந்ததுன்ற மாதிரி இப்ப நீங்க சொல்லும்போது அந்த சந்தேகம் எழுது. அது ஒரு ஆக்சிடென்ட்னு புரிஞ்சுக்கிறோம். அதுல சதி இருந்தா வெளிப்படணும், நீதி வெல்லணும், நாங்க போராடிட்டு இருக்கோம் சட்டப்பூர்வமா. ஆனா அதில் நீங்க சொல்லும்போது தான் அந்த ஒரு அச்சம் ஏற்படுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து உங்களுக்கு தோணுது. நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. என்னோட புத்திசாலி 6 கோடி பேருக்கு புரியாதா? அப்ப விஜய் அண்ணா வந்து மக்களை சென்றடைகிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்டுமே ஆனால் அதுக்கு எது காரணம், யார் காரணம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அவங்க வந்து இதை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு கேட்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அதுக்கே இதுவே இதுக்கு பேசும். இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தோய்வுக்கு காரணமே எதுன்னும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. எந்த கட்டத்துல புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்கு அவர் கோட் பண்ணனால நான் முதல்வன் படத்தையே சொல்றேன். அந்த முதல்வன் படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அவர்கிட்ட கேட்கும்போது வேண்டாம் இது அப்படின்னா அவர் முடிவுல இருக்கும்போது இவ்வளவு பேர் வந்து சேர்ந்து பேசும்போது கூட இல்லை நான் இவ்வளவு தூரம் சஃபர் ஆகிறேன்றது ஓப்பன் அப் பண்றாரு அவர். நான் சஃபர் ஆகிறேன், அதனால இது நான் தயங்குறேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்க எல்லாம் நாங்க நிக்கிறோன்னதுக்கு அப்புறம் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வர. ஆனா இவ்வளவு தூரம் நடக்குது அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ணி எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது, என் கூட நில்லுங்கன்னு ஒரு ஆக்ரோஷமான அழைப்போ ஒரு ஓப்பன் அப் பண்ணி அதை பேசலையேன்றது ஒரு காம் டவுனாவே அவர் வச்சிருக்காரு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் விஷயம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லால் புரிஞ்சிடாது. சில விஷயம் எல்லாம் உணர்வுபூர்வமா புரியுற விஷயம். நான் அதை தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அவர் வந்து 2 கோடி வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறார், 6 கோடி பேரோட மனசுலையும் இருக்கிறார். எல்லாரோடய அதாவது அது வந்து நான் கொஞ்சம் ஓவராலாக நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. லிட்டரலாகவே எவ்ரி ஒன் ஹேஸ் அ பர்சனல் கனெக்ட் வித் விஜய் அண்ணா. அவரால ஒரு சொல்லாமையே சொல்லாமையே புரியும்ன்றாங்க. இதுதான் சொல்லாமையே புரியும் நான் சொல்றது. ரெண்டாவது, இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி இது டிராமாட்டிக்கா அவர் பண்ணல, உணர்வுபூர்வமா அதை கொண்டு போறாரு. அந்த பிரச்சனை நான் கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொல்லல, ஃபைன். இது வரைக்கும் தமிழகத்தில் கரூர் உட்பட எந்த இடத்துலயாவது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க இந்த பிரச்சனையில விஜய் அண்ணாக்கு எதிரா இல்லை இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல இந்த 6-8 மாதங்கள்ல விஜய் அண்ணா தாவேக்காக விழுந்துட்டாங்கன்னு பொலிட்டிக்கல் நரேட்டிவை தவிர வேற எந்த இடத்துலயும் அது இல்லை. பொதுமக்களுக்கு அந்த தெளிவு இருக்கு. இப்படி பண்ணிட்டாங்களே, ஒருத்தர் மாற்றம் வராரு, எந்த சுயநலமும் இல்லாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வராரு, இப்படிலாம் பண்ணுமா இந்த அரசியல்? இதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு. இதை சொல்லி கிளைம் பண்றது இல்லை தலைவனோட வேலை. அந்த மக்களை நிம்மதியா தைரியத்தை ஊட்டுறதுதான் தலைவனோட வேலை. அந்த தைரியத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காரு, கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. இதனால நம்ம விழுந்துட மாட்டோம், இதனால நீங்களும் நானும் பிரிஞ்சிட மாட்டோம், நீ நானும் ஒன்னா அதை உடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது உடையிலையே. அப்ப அதுதானே போதும். இதுக்கு வந்து உட்காந்துட்டு நம்ம வேற சில பேர் மாதிரி உட்காந்துட்டு மேடையில கதறவ முடியும், எனக்கு வெளிச்சம் கொடுக்கல, எனக்கு ஓட்டு கொடுக்கல, என்கிட்ட காசு கொடுக்கலன்னு. அதெல்லாம் வேணாங்க. ஒரு தலைவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அந்த காமன் கான்ஃபிடன்ஸோட அது தெரியுது. மோர் தென் என்ன இல்ல உணர்வு ரீதியா அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நீங்க சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் மேடையில இப்போ பாக்குறோம். அதிமுக பாஜக கூட்டணியில வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சேர்றாரு, எங்களோட கூட்டணியில இவ்வளவு கட்சிகள் இருக்கு அப்படின்றாங்க. அது நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, 10 கட்சி கூட்டணி 8 கட்சி கூட்டணி அப்படின்றதெல்லாம். ஆனா அங்க வந்து வலுவா நாங்க களத்துல இருக்கோம், நாங்க தான் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் அங்க காமிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த ஃப்ரேமோட இணையா வச்சு பார்க்கும்போது தாவேக்காக்கு இன்னும் யாருமே வரல, அவங்க தனியா தான் நிக்கிறாங்க, சரி தனியா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல லேக் இருக்கு இல்லையா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. முதல்ல வந்து இது ஜனநாயகம். நம்ம ஒரு முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறோம். அந்த முதல்வர் வேட்பாளர் யாருன்றதுதான் போட்டி. அது வந்து விஜய் அண்ணா வெர்சஸ் திரு MKS ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திரு செந்தமிழன் சீமான்னா இவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி நீங்க 100 பேர் வச்சுக்கிறீங்களா, 1 கோடி பேர் வச்சுக்கிறீங்கன்றது கவலை கிடையாது. இதுக்கு எவ்வளவு பேர் வாக்கு செலுத்த போறாங்க, அது எந்த நம்பர் எங்க அதிகமா இருக்குன்றதை நான் தெளிவா சொல்லிட்டு அது விஜய் அண்ணா. ரெண்டாவது, அந்த ஒரு முகத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பெரிய படை வேணும்ன்றதை தான் நீங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் அண்ணான்ற ஒருத்தரை எதிர்க்கணும்னா இவ்வளவு பெரிய
படைய மேடையில கட்டி நிக்கணும், கையோட கை கோர்த்து நிக்கணும், இல்லாட்டி நம்மளால அதை ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தனியா நின்னா நம்ம எல்லாம் கால் தூசிக்கு ஆக மாட்டோம், ஒரு கூட்டமா நிப்போன்ற மாதிரி தானே இருக்கு. இந்த நான் கொஞ்சம் டீட்டெயிலா போக விரும்பல. இந்த எந்த கூட்டணி, அந்த கூட்டணியோட மேல் தலைமை கட்சிக்கும் கூட்டணிக்கு நடுவில் விரிசல் இல்லாம ஒரு புகைச்சல் இல்லாம இருக்கு. நீங்க யார் யார் என்னென்ன வார்த்தை சொன்னா நான் சொல்லணுமா? அவசியமா? வேண்டாம். அது ரொம்ப கசப்பா இருக்கும். அதை பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களை வளர்க்குறாரு. ஆனா நீங்களே திரும்பி பாருங்க, யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க. அது அந்த பக்கமா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இருந்தாலும் சரி. அப்போ நீங்க கூட்டணி எல்லாம் இல்ல, இது ஒரு சந்தர்ப்பவாதம். உங்களுடைய தேவை ஒண்ணு. அந்த தேவை என்னன்னா, அந்த பின்பம் விஜயண்ணான்ற அந்த பின்பத்தை எதிர்க்கிறதுக்கு நீங்க 1000 மேக்னிஃபையரை போட்டு பெருசா ஒரு கட்டமைப்பு காட்டுறீங்க. ஆனா ஒரிஜினல் அது பெரிய ஸ்டேச்சருங்க. அது நீங்க இன்னொன்னு லென்ஸ் வச்சு காமிச்சாலும் அது ஈக்குவலண்டா ஆகாது. இந்த மாய பின்பங்கள்லாம் மக்கள் மனதில் எடுபடாது. இன்னும் நீங்க 100 பேரை சேர்த்துக்கங்க, போயிட்டு மாயாவதி அக்கா, மமதா அக்கா எல்லாரையும் கூட்டு வந்து சேர்த்துக்கங்க, நல்லா இருங்க, பார்ப்போம், வெற்றி நிச்சயம், களத்துல பார்ப்போம்னு சொல்றேன். இவ்வளவு கட்சி இருக்காங்க, விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக இவ்வளவு பேர் சேரணும், சேர்ந்தாதான் இவ்வளவு பேர் பின்பத்தை எதிர்த்து நிற்க முடியுன்ற கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு. ஆனா இன்னொன்னு சொல்றீங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம் எங்க கூட வரவங்களுக்கு. அப்போ எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? இல்ல, அது ஜனநாயகபூர்வமான ஒரு வார்த்தை. நாங்க தெளிவா அந்த வார்த்தை நீங்க வச்ச ஜனநாயகம், நான் சொல்றேன், ஜனநாயகம் இல்லையா? நான் சொல்றேன், அழகா கேட்டீங்க, நான் நல்ல பதில் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன். விஜய் நான் முதல் வார்த்தை சொன்ன வார்த்தை என்னன்றதை ரீட்ரேட் பண்றேன். நம்ம 234 தொகுதியிலும் தனியா நிற்போம், நின்னாலும் மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க, அந்த மேண்டேட் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா? வர்றவங்களுக்கு நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா? அதுதானே ஜனநாயகம் இல்லையா? வாங்க, நாங்க கூப்பிடல, வந்தா ஆட்சியில பங்கு கொடுப்போம் நாங்க சொல்லிட்டோம். நாங்க ஓவர், நாங்க ஐயா வாங்கன்னு யாரும் கூப்பிடல, ஃபைன். எங்களை கூப்பிடாத ஆளும் இல்லை, அது வேற வரலாறு. இன்னைக்கு அந்த இடங்கள்ல இது கொடுக்கப்பட்டதா? இந்த ஆட்சியில் பங்குன்னு 2 கூட்டணியில் யாராவது டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? ஆனா 2 கூட்டணிலையும் டிமாண்ட் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஸோ நாங்க வந்தாதான் ஆட்சி, கூட்டணி வந்தாதான் எலெக்ஷன் நிற்போம், இல்லை நிற்க மாட்டோம் நாங்கள் சொல்ல. நாங்கள் தனியாக மேண்டேட் வாங்குற தகுதியோட தான் வந்திருக்கிறோம், படைக்கலத்தோட வந்திருக்கிறோம், டிக்ளேர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனா நாங்க கதவு இழுத்து சாத்திக்கிட்டு நான் மட்டும்தான் இங்க ராஜா, யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சுயநலவாதி இல்ல, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பங்கிட்டு பிரித்து கொடுக்கிற பிறப்போக்கும் எல்லாருக்கும்ன்ற கொள்கையோட வந்திருக்கிற பிள்ளைகள். டன். இந்த கூட்டணி அமைச்சாச்சுன்றீங்க, அங்க செஞ்சிட்டாங்களா? நீங்க சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது எல்லாத்தையும் மேல திரும்ப ஒரு பாக்ஸ் போடுறேன், திஸ் இஸ் நாட் டன் இட், வெயிட் அண்ட் வாட்ச். களத்தில் இருக்கிற நிறைய பேச்சுக்கள் சொன்னீங்க, ப்ராக்டிக்கலா இதுதான் பேசுறாங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க, அவர் வரட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பேச்சும் சேர்ந்துருக்கு, அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. விஜய் அவர்கள் நிற்கிறார் அப்படின்னா எல்லாருக்குமே பரிச்சயமான முகம், அவர் ஜெயிப்பார் எந்த தொகுதியில் நின்னாலும். ஆனா அவரு கை காட்டக்கூடிய வேட்பாளர்கள் அவ்வளவு பரிச்சயமான நபர்களா இருப்பாங்களா? அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அது பிராக்டிகலி அது இம்பாசிபிள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நரேட்டிவ், அதுதான், அவ்வளவுதான். நரேட்டிவ் தானா? ஆஃப் கோர்ஸ், இல்ல அது காமன் மேன்குள்ள அந்த கேள்வி இல்ல. நான் சொல்றேனே, அவங்க நாம ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ இல்ல, இவங்க வாக்களிக்கிறது முதல்வரையும் பிரதமரையும் தேர்ந்தெடுக்க. இந்த காமன் மேனுடைய தேவை விஜய் அண்ணா முதல்வர் ஆகிறது. விஜய் அண்ணா முதல்வர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அண்ணாவின் வேட்பாளர்களுக்கும் விஜய் அண்ணாவின் வெற்றி சின்னம் விசிலுக்கும் வாக்களிக்கணும்ன்ற புரிதல் தமிழகத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு. அதை நீங்க 2016 திருப்பி போட்டு பாருங்க. இல்ல அப்ப அங்க கூட்டணி அந்த இடத்துல தான் என்னன்னா, இப்போ ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம அறியப்பட்டவங்க இருக்காங்க, இல்ல இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல் இருந்தவங்க இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அப்போ ஒரு தொகுதியில அறியப்பட்ட முகமா அவங்க தெரியும் போது விஜய் அவர்கள் காமிக்கக்கூடிய முகம் புதுசா இருக்கும்போது ஒரு டவுட் வருது இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். விஜய் அண்ணா என் தோல்ல கை போட்ட அன்னைக்கு நான் ஒரு நட்சத்திரம், எனக்கு அந்த வெளிச்சம் அவர் கொடுத்துட்டாரு. விஜய் அண்ணா வேட்பாளர்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணா அவர் நட்சத்திரம். நீங்க சொல்ற நட்சத்திர வேட்பாளரோட பெரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திர அந்தஸ்தெல்லாம் ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும் அவரால், அவர்கிட்ட அவ்வளவு வெளிச்சம் இருக்கு. அதனால இதெல்லாம் அதான் சொல்றேன், நீங்க மக்கள் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எது சின்னம், இங்க எது மாற்றம். இதை நான் ஒரு விஜய் அண்ணா வரணுன்றதுக்காக இல்ல, இங்க இருக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியுது. பெண்கள், குழந்தைகள், 54% சைல்டு மேரேஜ் அதிகமா இருக்கு. 9% ஸ்கூல் மாணவர்கள் ட்ரக்ஸுக்கு அடிக்டடா. ஒரு என்ஜிஓ ரிப்போர்ட் எடுத்து வைக்கிறான். இது உங்க குடும்பத்துல உங்களுக்கு பயம் வரலையா? ஐயோ என் தம்பி தங்கச்சிக்கு இப்படி ஆவாதா, என் தம்பி தங்கச்சி படிக்க கூடாதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை சத்துணவு சாப்பிடும்போது செவரு தள்ள விழுமோன்ற பயம் நமக்கு வரலையா? யார் பாதுகாப்பா இருக்கா? காவல்துறை கதறாங்க, அரசு அதிகாரிகள் கதறாங்க, பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களேன்ற மாதிரி தூய்மை தேவதைகள்னு பேர் வைக்கிறீங்க, வேலை கேட்டு அவங்க சாக்கடையில் இறங்கி போராடுறாங்க, அடிக்கிறீங்க. சூசைட் நடக்குது, பிரஸ் மீட் வச்சிங்களா?
பதில் சொன்னீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட், வருமானம், கடன் ஏதாவது ஒண்ணுத்துக்கு வெள்ளையறிக்கை வந்திருக்கா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு 6.5 கோடி பேர் என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க? ஒருத்தரும் நல்லா இல்ல, ஒருத்தர் கூட நல்லா இல்ல. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும், இங்க ஒரு மாற்றம் வரணும், அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்காங்க. இந்த கட்சிகளுக்கு வாக்கு போட்டா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும், அந்த மேடையில் இருக்கவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. இதுக்கு மேல அந்த இடத்துக்கு அந்த நரேட்டிவ்க்கு மக்கள் ஃபாலோ ஆக மாட்டாங்க. நீங்க பாருங்க, இதை நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். நடக்கலாம், நீங்க என்ன கேளுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் கை காமிக்கிறவங்களே நட்சத்திரம் தான், அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது மேடையில் இன்னொரு விஷயத்த அவர் கோட் பண்றாரு. யாரை நம்ம வேட்பாளராக முன்னிறுத்துறோமோ அவங்களுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமன்றத ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ உள்கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குது, வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது ஒரு பிரச்சனை வரும், இதை உணர்ந்து தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரா, இல்லை அந்த பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இப்படிதான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். அடிப்படையில் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு இல்லையா? இல்லை, 3 பேரும் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி மச் பிரசன்ட் தேர். ஆனந்தன் நான் ஒரு விஷயம் அதுக்கு கூட இன்னொன்று சொல்லிட்டு சொன்னாங்க, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு கவனிக்கல. அடிப்படையில் வந்து இந்த பூத் லெவலில் வந்து ஒரு சதி பண்ணுவானுங்க, 5:30 மணிக்கு மேலே ஓட்டை பிரிச்சுக்கலாம்லாம் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம், நமக்கு ஜனநாயகபுரம் மக்கள் போட்ட வாக்கு மட்டும் போதும். 5 கட்சியில் வேற வேற வேட்பாளர், டம்மி வேட்பாளர்லாம் போட்டு 5 முகவர் உட்காருவான், இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ கூடாதுன்னு சொன்னார். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி தான் நடக்குது, ஓட்டுகள் பிரிச்சுக்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? காஷன். இப்படியும் பண்ணுவான், இப்படியும் சில பூத்துகள் இருக்கும், பார்த்து இருந்துக்கங்க, ஃபாலோ ஆகாதீங்க. அதே போல இன்னைக்கு நானே பார்க்குறேன், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளும் வந்து, தம்பி நீ வரலாமே, தம்பி நீ அந்த போஸ்டிங்கே ஒருத்துப்பா, என்னப்பா இதுல போட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள கூட்டியே குழப்புவான். ஒரு புதுசா அரசியல் வந்திருக்க ஒருத்தங்கிட்ட கிண்டியும். அப்போ அது மாதிரி நடந்தா நடக்குது. இப்ப எங்க பசங்க அதெல்லாம் மதிக்கிறதும் இல்லை, எப்பயும் மதிக்க கூடாது. ஒரு அண்ணன் தம்பிக்கு என்ன சொல்லுவான்? ஒற்றுமையே வலிமை. நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி எப்பயுமே நடக்குது, இப்பவும் நடக்கும், விழுந்துடாதீங்கன்னு சொல்றது அண்ணனோட கடமை, அது அண்ணனோட வார்த்தை. அண்ணனோட வார்த்தைகள் அந்த கோர் கமிட்டி ஃபுல்லாவே ஸ்பில்லா இருக்கு. அவங்க எல்லாரும் ஒன்னா கையை பிடிச்சிட்டு கோர்த்து இருக்காங்க. அதே போல இங்க நாங்களும் ஒற்றுமையா இருக்கோம். ஆனா இருந்தாலும் அட்வைஸ், வெளில போகும்போது பார்த்து போயிட்டு வாடான்னு சொல்றோம்ல, டசன் மீன் விழ போறோன்னு, அது அக்கறை. அந்த அக்கறை அங்க இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை அது அக்கறை. வெளியிருந்து இந்த மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்க, அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுன்றது வேற, நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றது அது இல்லைங்க, இது இருக்கும் தானேங்க. 4 பேர் சேர்ற இடத்துல யாராவது ஒருத்தர் டிசெண்டண்டா இருப்பான், நீ அவனை அரவணைக்கணும், அவன் உன்னை நம்பணும். இந்த நம்பிக்கையை நீங்க கட்டமைங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. நான் ஹானஸ்டா கேட்குறேன், 4 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் எப்பயுமே மனக்கசப்பு, அது எங்கே இல்லாமல் இருக்கும்? ஒரு பஸ்ஸில் ஏறினாலே இருக்கும். இல்லை இந்த எல்லா கட்சிகளையும் 4 கேம்ப் வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம்ல. அது மாதிரி இன்னைக்கு என்னைக்கே நீங்கள் தாவைகள் கேட்டிருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு பதவி போடலன்னு சொல்லுவாங்க, 4 நாள் சமாதானம் ஆயிடுவாங்க. அது மாதிரி இங்கே நிறைய உள்ள பாண்டி வேலை பண்ணுவான், நீங்கள் ஃபாலோ ஆகிடாதீங்க, அவ்வளோதான் சொன்னால். அதே முன்னெச்சரிக்கை அக்கறை மட்டும்தான், அது ட்ரை பண்ணுவாங்க, பட் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளை எல்லா விதத்துலையும் பிரிக்கிறதுக்கு இங்கே வேலை நடக்கும், நீங்கள் அதுக்கு ஃபாலோ ஆகிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அது அக்கறையாக தானே பார்க்குறேன். அந்த இடத்துல நேராக பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல அக்கறை தான் தெரிஞ்சு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஆளக்கூடிய கட்சி மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நாங்கள் மேற்கொண்டும் தர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதுக்கு நேர்மாறா ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் வந்தால் தான் தெரியும். இப்போ இந்த இலவசம் இல்லை இது இது குறித்து நிறைய டிபேட் இருக்குது. இது வேணுமா வேண்டாமான்ற விவாதத்தை எல்லாம் தாண்டி அது பயன்படுதா? ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா பயன்படுது, ஒரு சாமானியருக்கு அது தேவையா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அறிவிப்புகள், இந்த மாதிரியான வாக்குறுதிகளை எல்லாம் கடந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதியை கொண்டு வந்து அது மக்கள் மனசில் நிற்கும், அதனால வாக்கு மாறும் அப்படின்றதெல்லாம் நம்புறீங்களா? இதெல்லாம் நடக்கும்? இல்லை, இந்த மேனிஃபெஸ்டோ வந்து கண்டிப்பாக தலைவர் அறிவிப்பார், கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. நான் உங்களை ஒன்று பர்சனலாக கேட்குறேன், 1000 ரூபா அரசாங்கத்தில் போடுறாங்க, அந்த உங்கள் அம்மாவுக்கு இல்லை உங்கள் சகோதரிக்கு 1000 ரூபா முக்கியமா, நீங்கள் முக்கியமா? நான் தான். நான் தான் விஜய் அண்ணா. நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, ஆனால் என் வீட்டு பிள்ளைங்க வந்தால் தான் எல்லாம் சரியாகும்னு எல்லா தாய்மார்களும் நம்புறாங்க. அந்த 1000 ரூபாவை விட விஜயண்ணா மேலே வச்சிருக்க அன்பு பெருசு, அவர் வந்து இங்கே மாற்றம் பெருசு. அந்த 1000 ரூபாய்க்காக நம்ம நிற்க வேண்டிய நாள் இருக்காதுன்னு நம்புறாங்க. அது கொடுக்கும் வெற்றின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ தொடர்ச்சியாக அந்த நிறைய பயணங்கள் இருக்குது அப்படின்னு அதான இதெல்லாம் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளருக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, மேனிஃபெஸ்டோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, சுற்றுப்பயணம் தயாராகிட்டு இருக்கு. அடுத்து 2 மாதம் ஃபுல் வி ஆர் ஆன் பேங்க். வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் களம் நாள்தோறும் சூடு பிடிக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒட்டி நம்ம பேசலாம். பரத், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்.